இப்போ நம்ம ரசமலாய் கேக் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரசமலாய் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ரசமலாயில் இருக்க பால் எடுத்து சுகர் சிரப்புக்கு பதில் இதை அப்ளை பண்ணிக்கணும். கட் பண்ண ரசமலாயை கொஞ்சமாக தூவி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற கேக்ஸை மாற அழகாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். செஞ்சு வச்ச பேஸ் லேயர் மாதிரியே நான் 3 லேயரை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சுகர் சிரப், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அண்ட் கட் பண்ணி வச்ச ரசமலாயை அது மேலே தூவி விட்டு 3 லேயர்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் போட கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் கேக் செய்யும்போது வீடியோ எடுத்தேன். நான் டிசைன் போடும்போது மட்டும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சிம்பிளாக நான் எல்லோ கலரில் மெயின் கோட் போட்டு எடுத்துக்கிட்டேன். கேக்குக்கு நான் ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கவே இல்லை. அதனால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு சிம்பிளாக டிசைனை முடிச்சுக்கிட்டேன். என் அக்கா இருந்துக்கிட்டு நான் தான் உனக்கு பேர் எழுதுறேன்னு சொல்லிட்டு கேக்கில் உட்காந்து அழகாக பேர் எழுதிக்கிட்டு இருந்தா. இதுவே ஒரு 1/2 hour கிட்ட எழுதிக்கிட்டு இருந்தா. ஃபைனலாக நம்ம ரசமலாய் கேக் இப்படி தான் இருந்தது. ஏன்னா தான் நம்ம கேக்குக்கு இவ்வளோ டிசைன் போட்டாலும் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாரி இருந்தது. அதனால் நம்ம செஞ்சு வச்ச ரசமலாயை எடுத்து இதில் டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சு வச்ச ரசமலாயை முழுசாக எடுத்து அப்படியே ஹாப்பி பர்த்டேக்கு மேலே வச்சுக்கிட்டேன். இப்பயும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குன்றதுனால நான் செஞ்சு வச்ச ரசமலாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிடில் அப்படியே தூவி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம கேக்கோட முழு அவுட்புட் இது தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காத வந்து ஷேர் பண்ணுங்கள். கேக் சாப்பிட போகிறோன்ற ஆர்வ காலரில் இப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேக் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த க்ரம்ஸ்லாம் சாப்பிடும்போது அப்படியே தெரிஞ்சுது. ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேக் மொத்தமே 1.5 kg நான் செஞ்சுருந்தேன். இதில் 1/2 kg எங்கள் அம்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. கேக் எடுக்கிறப்பே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு. ஃபைனலாக என் அம்மாவுக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும் கேக்கை ஊட்டி விட்டுட்டு நான் தூங்கிட்டேன். கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.